ஹலோ ஆல், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ஆல் ஃபைன். அண்ட் இது வந்து நம்மளோட தேர்ஸ்டே ரொட்டீன் vlog. மார்னிங் வந்து குக் பண்ணது எதுவும் வீடியோ எடுக்கல, பிகாஸ் இது ஒன்றும் பெரிய ரெசிபி இல்லை. ஆல்ரெடி நான் கேரட் ரைஸ் எப்படி பண்ணுறேங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்குக்கு இன்றைக்கி பனானா, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கேரட் ரைஸ், ஈவினிங் பிரேக்குக்கு கொஞ்சம் ஸ்டோர் பாட் ஓட்டு பக்கோடாவும் தென் ஆப்ரிகாட்டும் வச்சுருந்தேன். லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ் மகிழோட ஃபேவரட் காலிஃப்ளவர் 65 வச்சுருந்தேன். காலிஃப்ளவர் 65, சிக்கன் 65 எல்லாத்துலேயுமே அந்த கருவேப்பிலை பொடி ஒன்று வந்து நான் ஆட் பண்ணுவேன். அந்த கறி லீஃப் பவுடர் எப்படி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலி வீடியோ எடுத்துகிட்டேன், எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதான். இது அஃபர்மேஷன் கார்டு மகள் குட்டிக்கு டெய்லியுமே ஸ்கூலுக்கு ஒரு கார்டு நான் கொடுத்து விடுவேன். ஸோ டைம் வந்து அரவுண்ட் 8 o'clock ஆகிடுச்சு. ஸ்கூல் கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. இப்போது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஒருத்தர் போகிறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் போகிறாரு. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் தான் வந்து தெருவில் இருக்கிற தத்து பிள்ளைகள். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், எத்தனை பேர் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக முட்டுற மாதிரி எந்திரிப்பாங்க பாருங்கள், பக்குன்னு தூக்கி வாரி போடும். அதுவும் இந்த கண்ணுக்குட்டிலாம் திடீர்னு எதுக்கு ஓடி வருதுங்கன்னே தெரியாது, குறுக்கால ஓடி வருங்க. அதாவது வந்துட்டு ஓகே ஃபைன், மார்னிங் டைமில் வெளியில் விடுறீங்க, எல்லார் வீட்லேயும் கழனி கொடுக்குறாங்க, குடிக்குதுங்க. நம்மளும் வந்து வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே மாட்டுக்கு போடுறோம், அது எல்லாமே ஃபைன். பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு மாடு வளர்க்குறவங்க அட்லீஸ்ட் நைட்டாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தூங்க வைக்கலாம். அது கூட பண்ண மாட்டாங்க, ரோட்லேயே விட்டுறாங்க. சரி, என்னத்தை சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு விட்டுற வேண்டிதான். வீட்டுக்கு வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஐட்டம் செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். இது வீடியோவில் தான் பார்த்தேன், பட் கொஞ்சம் பர்சனல் டச். அவங்க ஆனியன் டொமேட்டோலாம் போடல. ஸோ அதனால் என்னோடய டச் கொஞ்சம் ஆட் பண்ணி எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தாளிச்சிட்டு, உப்பு, கரம் மசாலா, கருவேப்பிலை பொடி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், இதெல்லாம் மசாலா ஐட்டம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் தக்காளி சுருங்கி வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கிண்ணத்தில் இருந்தது, ஸோ அதிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டேன். சும்மா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க, எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முட்டையை உடச்சி இந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டுட்டு அதுக்கான உப்பு மட்டும் மேலே வந்து தூவி விடுறேன். இப்போ இந்த முட்டையோட மஞ்சக்கரு இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் நம்ம உடச்சி விடணும். லைட்டாக ஒரு ஹாஃப் பாயில் ஆகட்டும், மூடி வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் இந்த எல்லோ மட்டும் லைட்டாக இது மாதிரி கீறி விடுங்க. அதுக்கப்புறம் எகெயின் மூடி வச்சிடணும். இப்போது இது வந்து ஒரு ஹாஃப் டு ஒரு 3/4 வந்து வெந்துருச்சு. இது இன்னுமே கொஞ்சம் வேகணும். ஒயிட் கலர் லேயர் மாதிரி இப்படி டாப்பில் ஃபார்ம் ஆகணும். அது வரைக்கும் வந்து க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஃப்ளிப் பண்ணிடுங்க. வேணால் கொத்தமல்லி தூவிட்டு அதுக்கப்புறம் கூட ஃப்ளிப் பண்ணிக்கலாம், இல்லை மேலாக்கில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹாஃப் பாயில்டாக பிடிக்கும் அப்படின்னா கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக பாயில் ஆகி இருக்கணும். அதனால் என்னோடய மதர் இன் லாக்கு, என்னோடய மதருக்கு, அந்த என் ஹஸ்பண்டுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து தான் நான் வந்து எக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ளிப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃப்ளிப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி நம்ம இதை வந்து வெறுமன சாப்பாடுலேயே பிசைஞ்சு சாப்பிட்றலாம். நான் பார்த்த வீடியோவில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணாமல் நிறைய ஆயில் ஊற்றி இந்த மசாலா பவுடர்ஸ் காமிச்சேன்ல, அந்த பவுடர்ஸ் எல்லாம் மட்டும் ஆட் பண்ணாங்க. சிக்கன் மசாலா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாங்க. அதை வந்து ஆயில்லேயே அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே இந்த எக்கை வந்து போட்டு நான் பண்ண அதே மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க. நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி வந்துட்டு நான் என்னோடய பிஸ்னஸ் ஏரியாவை கொஞ்சம் கிளியர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். அண்ட் டப்பா எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருந்தேன், பிகாஸ் எனக்கு டைம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ அதனால் அந்த ஸ்பாட்டை வந்து சரி இன்றைக்கி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த அட்டைப்பெட்டியெல்லாம் எடுத்து ஒரு பையில் போட்டு வைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பாக்ஸஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மகிழ்குட்டி வந்து அடிக்கடி கிராஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்குவான். எதையாச்சும் கட் பண்ணுறது ஒட்டுறதுன்னு ஏதாவது பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதனால் வந்து கிராஃப்ட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்க ஸ்கூல்லேயும் ரொம்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்பப்போ. அதனால அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் இந்த அட்டை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த அட்டை இருந்துச்சுன்னா எதையாவது கட் பண்ணி எதையாவது ஒட்டி எப்படியாவது கொடுத்து விட்டுறலாம். ஸோ அதனால் வந்து மகிழ் இன்னோவேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், அண்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்.
அண்ட் பார்சல்ஸ் நம்ம வந்து அனுப்புகிறோம்ல, டாய்ஸ் வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னா, அப்போ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ வரைக்குமே வந்து பெருசாக நான் காட்டன் பாக்ஸ்னு எதுவும் வாங்குறதில்ல. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு பாக்ஸில் செட் ஆச்சு அப்படின்னாலும் அதில் போட்டு கொடுத்துருவேன். இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸ். ரங்கிலான்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் வரும் தெரியுமா, 15 ருபீஸோ 20 ருபீஸோ. ஸோ அந்த பெயிண்டோட பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சரி எதுக்காச்சும் குட்டி குட்டி ஐட்டம் போடணும், பாசியெல்லாம் வந்து பார்ட்டிஷன் இந்த பாக்ஸில் போடணும் அப்படின்னா அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வச்சிட்ருக்கேன். அந்த சைட்லேயே வந்துட்டு ஒரு சட்டி வச்சுட்டேன். கடாய் எதுக்கு அப்படின்னா நெய் காய்ச்சறதுக்கு. நான் வந்து இத்தனை நாளாக ஆவினில் நெய் பாட்டிலாக தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம் பொரிச்சு வச்சுக்கிறேன், நெய்க்கு போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு. நெய்யில் எப்போயுமே முருங்கைக்கீரை பொரிச்சு எடுத்தோன்னா வாசமாக இருக்கும் அதனால். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆவின் பட்டரே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு என்னமோ ஆவின் பிராண்ட் தான் எனக்கு பிடிக்கிற மாதிரி தெரியுது. அதனால 275 ருபீஸ் per 500 கிராம்ஸ். இப்போ 1 லிட்டர் ஆவின் நெய்யோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 700 ருபீஸ். இதே 2 பட்டரையும் சேர்த்து ப்ரைஸ் ஆட் பண்ணி பாருங்கள், 550 ருபீஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட கேஸ் செலவு அது இதுன்ட்டு ஒரு 50 ருபீஸ் போனால் கூட நமக்கு வந்து மணி சேவ் ஆகும். 1. 2வது ரொம்ப வாசமான கீ வந்து கிடைக்கிது நம்ம வந்து நெய் காய்ச்சினா. பட் இது ஒரு பெரிய வேலை தான் ஆக்சுவலாக. நம்மளுக்கு வந்து இன்கேஸ் நம்மளால் இது செய்ய முடியும் அப்படின்னா பட்டரை வாங்கி நெய் காய்ச்சறது பெட்டர். இல்லை நம்மளுக்கு வந்து நெய்யை ஆர்கானிக்காக எங்கேயாவது கிடைக்கிது அப்படின்னா பேசாமல் நெய்யாக வாங்கி யூஸ் பண்ணுறது தான் பரவாயில்ல. பிகாஸ் இதை வந்து காய்ச்சிட்டு இது ஆறுற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கீழே சிந்தாமல் ஷிஃப்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய வேலையாக தான் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. மேபி இது வந்து செய்ய செய்ய பழகிருமா இருக்கும். ரொம்ப நாள் கழித்து செய்கிறேன், ரொம்ப இயர்ஸ் கழித்து நான் வந்து நெய் காய்ச்சுறேன். ஸோ அதனால் எனக்கு அப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரையை போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அது நல்லா ஃப்ளோட் ஆகும். ஆக்சுவலி இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது அப்போ ஃப்ளோட் ஆகும்போதே இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே இந்த முருங்கைக்கீரை அப்படியே நம்ம வந்து ஜல்லிக்கரண்டி வச்சு எடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னா அது எல்லாம் சிங்க் ஆயிடுச்சு. சிங்க் ஆனதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அடியில் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, அந்த வெண்ணெய் வரும்போது அந்த பாலோடு சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல பால்லாம், அது வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த முருங்கைக்கீரையோட. ஸோ அது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு எனக்கு. பாருங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இது வந்து நான் பண்ண மிஸ்டேக் நெய் காய்ச்சும் போது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நெய் காய்ச்சுறீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை போட்டுட்டு அது ஃப்ளோட் ஆகும்போதே அதை வந்து எடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ ஒரு கல் உப்பும் போட்டிருக்கேன் இதில். இது வந்து நல்ல பொறு பொறுன்னு இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சும்மாவே நெய்யில் முருங்கைக்கீரை போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு அதில் லைட்டாக உப்பு தூவி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு வெயிட் கெயினுக்கெலாம் இது கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது. முருங்கைக்கீரையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் கீ வந்து ரொம்ப குட் ஃபேட், கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எவ்வளோ வேணால் கீ வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். நெய்யை வந்து நான் மாற்றி வச்சிட்டேன் எவர் சில்வர் சம்படத்தில். இந்த கடாயை வந்து வாஷ் பண்ண போகிறதில்ல, அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். அதனால் இந்த கீழே இருந்ததில் பார்ட்டிகல்ஸ் அதை வந்து இந்த ஃபில்டரில் போட்டு, இது வந்து ஆயில் ஃபில்டர் பண்ணுறதுக்கே பொரிச்ச எண்ணெயெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காகவே வாங்கினது. ஸோ அதுக்குள்ளே அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் போட்டேன். நெய்யெல்லாம் வடிகிட்டும் அந்த பார்ட்டிகல்ஸ் மட்டும் நம்ம வந்துட்டு அது சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா அதை கன்சியூம் பண்ணலாம், இல்லாட்டி போட்டுடலாம் அப்படின்ட்டு. இந்த கடாயில் வந்து சாப்பாடு கொஞ்சம் உப்பு போட்டு பரட்டி சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயுமே நான் வந்து இந்த நெய் மட்டும் இந்த டப்பா ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே சூடாக சாப்பாடு போட்டு அதை ஃபுல்லாக பெரட்டி எடுத்து அப்படி தான் மகிழ்க்கு வந்து இந்த நெய் உப்பு போட்டு சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த கடாயை வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சாப்பாடு சாப்பிடும்போதும் நம்ம வந்து கடாயில் தான் கலருவோம், கருவேப்பிலை பொடியெல்லாம் போட்டு. ஸோ அந்த மாதிரி எப்போயாவது அந்த கடாய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடாயை எடுத்து மூடி வச்சுட்டேன். மகிழ்குட்டி வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுமே காயக்கல்பம் கிளாஸ் நான் இப்போ ரீசெண்டாக அட்டென்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 10-15 டேஸ் பேக். அந்த புக் வந்து எடுத்து வச்சு அன்றைக்கி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ சோஃபாலே வச்சுருந்தேன்னா இது என்னம்மா அப்படின்னு கேட்டு அதில் இருக்கிற பிக்சர்ஸ்லாம் பார்த்து என்னை வந்து இது எப்படி செய்யணும், எங்கே இது உங்களால் செய்ய முடியுமா, அதை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். டே கொஞ்சம் கஷ்டம் தான்டா செய்கிறது, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, என்னாலலாம் அப்படி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்து காலம் ஏம்மா இது நிற்கிறக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்காம்மா, இதெல்லாம் நான் ஈஸியாக பண்ணுவேன். ஆமாம்மா உனக்கு ஈஸி தான் செல்லம், அம்மாவுக்கு அது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு வந்து என்ன டே? Thursday lunch pack பரிதாபங்கள். அண்ட் இன்னையோட மகிழ் குட்டிக்கு எக்ஸாம் ஓவர். மார்னிங் பிரேக்குக்கு பனானா டன்.
வெரி குட். அசந்து விட்டேன். கேரட் ரைஸும் காலிஃப்ளவர் 65 கொடுத்துருந்தேன். எல்லாமே டன். தீர்ந்துச்சுமா. நான் திருப்பி பண்ணி தரேன். நேற்றுக்கு இன்னைக்கு கொடுத்தேன்ல. அண்ணன் தேர்ட் பிரேக்குக்கு என்ன கொடுத்தோம்? ஃபர்ஸ்ட்டும் காமிச்சாச்சு. அதான் பனானா சொன்னேன்ல. தேர்ட் பிரேக்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோர் பாட் அதெல்லாம் ஓட்டு பக்கோடாவும் ஆப்ரிகாட் வச்சேன்னா கரெக்டாக தங்கும். ஓகேவா? எல்லாமே இன்னைக்கு ஃபுட்டு. நீயும் இன்னைக்கு அசந்திருப்பியே. அம்மாவோட சமையலுக்கு அப்படியே அசந்திருப்பியே. ஈவினிங் பிரேக்ல அசந்தீங்களா? அப்ப ஆஃப்டர்நூன் இதுல அசரலையா? அது நேத்து அசந்து சத்தமா பேசினதுன்னு கேட்கும். அவ்வளவு கத்தவும் வேண்டாம். நீ பேசும்போது கொஞ்சம் சவுண்டா பேசினாதான் கேட்கும். இது வந்து கால் ஃபார் 65 நேத்து அசந்தீங்களா? இன்னைக்கு அசரலையா? இனிமேட்டு வந்து மறந்துட்டீங்களா? இது ரீட் பண்றீங்களா இன்னைக்கு? பட்டுனா பரவாயில்ல, மருந்து பட்டுச்சுன்னா பரவாயில்ல. இன்னைக்கு ரீட் பண்றீங்களா? பரவாயில்ல. பரவாயில்லம்மா, அது உள்ள போயிடுச்சு. இரு, இப்ப இது ஒட்டி விடுறேன். இது படிக்கிறீங்களா இன்னைக்கு? I will always say. நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவேன் எப்பயுமே. I am thankful for everything I have. தெரியுமா அப்படின்னா என்னன்னு என் செல்லத்துக்கு? I am thankful, நான் நன்றி உணர்வோட இருக்கேன். For everything I have. என்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கேன். லைக் நம்ம கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட கார் இருக்கு, நம்ம கிட்ட வீடு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுறோம், நல்லா சுத்துறோம். அதெல்லாம் நினைச்சு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கேன். அதான். ஓகே, டன். பை சொல்லிடலாமா? நாங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஃபஸ்ட்டு எப்போயுமே பரிதாபங்கள் வீடியோ தான் எடுப்பேன். அதில் இன்னொரு பரிதாபம் என்னென்னா, மகிழ்குட்டி வந்து இன்றைக்கி டெஸ்கில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு எழுதியிருந்ததை ஃபுல்லாக கையிலேயே ரப் பண்ணி அழைச்சிருக்காங்க. அதில் என்ன ஆயிடுச்சு, பிளிஸ்டர் மாதிரி கையில் வந்து ஒரு கொப்பளை மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் வந்து ஃப்ரைடே ஸ்கூலுக்கு லீவ் போட்டோம். கடைசியில் பார்த்தா சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டேன்னு வரிசையாக லீவ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கதை என்னங்கிறது உங்களுக்கு நான் சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன். பட் ஃப்ரைடே லீவ் வந்து இந்த பிளிஸ்டர்னால தான், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் ஃப்ரைடே எங்களுக்கு இல்லை. ஸோ தேர்ஸ்டே வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபோனிக்ஸ் கிளாஸில் உட்காந்தாச்சு. எப்போயுமே ஃபோனிக்ஸ் கிளாஸ் மகிழ் பண்ணும்போது நானுமே கூட உட்காந்துருப்பேன். ஸோ தட் நானுமே கொஞ்சம் லேர்ன் பண்ணிப்பேன். லேர்ன் பண்ணால் தான் நம்ம வந்து ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் ஃபுல் டைமுமே கூட எங்கேஜாகவே உட்காந்துருக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ ஸ்லோவாக அவனவே கொஞ்சம் ஒர்க் ஷீட் எல்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒர்க் ஷீட் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, அந்த கேப்பில் வந்து நான் போய் துணி மடிக்கிறது, துணி எடுத்து வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மேனேஜ் பண்ணி ஜகிள் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் வந்து இந்த 1 ஹவரும் இப்போ இன்கேஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க, இல்லை ஏதாவது அசிஸ்டன்ஸ் தேவைப்படும் அப்படின்னா அப்போது நம்ம கூடயே உட்காந்துருக்கலாம். பட் ஒர்க் ஷீட் வந்து சில ஒர்க் ஷீட் வந்து மகிழுக்கு ஹெல்ப் தேவைப்படும், டைப்பிங் ஒர்க் ஷீட்லாம். ஏன்னா மகிழுக்கு வந்து ஸ்க்ரீன் டைமில் மொபைலே கிடையாது, டிவி மட்டும்தான் ஸ்க்ரீன் டைமுக்கு நாங்கள் அலோவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மொபைல் எதுவுமே தெரியாது அவனுக்கு. இப்போ திடீர்னு ஒரு பாப்பப் வருதுன்னா கூட அதை க்ளோஸ் பண்ணணுமா, அதில் என்ன இருக்குது, அது ஆடா, அது கூட அவனுக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ மொபைலில் வந்து டைப்பிங்கும் தெரியாது. ஸ்லோ ஃபோனிக்ஸ் மேம் சொல்லிட்டுருக்காங்க, இப்போ வந்து கீபோர்டெல்லாம் அவேர்னஸ் இருக்கணும், டைப் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் டைப்பிங் பண்ணி பழகு மகிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்லோவாக அதுவுமே நாங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டில் வந்து இன்னும் அவனுக்கு தெரியாதனால இந்த மாதிரி டைப்பிங் ஒர்க் இருந்துச்சுன்னா நான் கூட உட்காந்துருப்பேன். பட் இது வந்து ஜஸ்ட்டு சூஸ் த ரைட் ஆன்சர் மாதிரி தான். அன்றைக்கி வந்து CK வருமா கே வருமா அப்படிங்கிறது.
ஸோ இது எல்லாமே ரூல்ஸ். இந்த ஃபோனிக்ஸில் வந்து எப்படி எந்த இடத்துல சிகே போடணும், எந்த இடத்துல வந்து கே போடணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி தமிழுக்கும் ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தமிழில் எந்த இடத்துல 3 சுழின்னு வரும், எந்த இடத்துல 2 சுழின்னு வரும், எந்த இடத்துல பெரிய இர் வரும், எந்த இடத்துல சின்ன இர் வரும்னு சொல்லிக் கொடுக்கறதுலாம் ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷன்ஸில் தயவுசெய்து கைட் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மகிழ் சாய். ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் கிட்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அவங்கள வந்து ஃபோனிக்ஸ் கிளாஸில் போடுங்க. இங்கிலீஷ் வந்து ரீடிங் டெஃபினட்டாக ஃபோனிக்ஸ்னால் இம்ப்ரூவைஸ் ஆகுது. அன்றைக்கி வந்து தேர்ஸ்டேயோட என் மகள் குட்டிக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால ஐபாக்கிலேருந்து அவங்க அப்பா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம். ஆக்சுவலி மகள் குட்டிக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடனே கோல்டு வரும். அதாவது எப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே த்ரோட் பெயின் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து யூஸ்வலாக அவனுக்கு இருக்கிறது. என்ன தான் ஹாட் வாட்டர் குடித்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த சில்னஸ் வந்து இந்த டான்சஸில் படும்போது அது காதுக்கு ட்ராவல் ஆகி இயர் பெயினும் வரும், த்ரோட் பெயினும் வரும். இது வந்து யூஸ்வலாக அவனோட பேட்டர்ன். பட் இப்போது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அந்த மாதிரி பெருசாக வரதில்லை அப்படிங்கிறதுனாலையும் மோர் ஓவர் வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப சில்லுன்னு அப்படியே வாயில் ஸ்வாலோ பண்ணாதீங்க. அந்த சலைவாவோடு சேர்த்து சில்னஸை வாயிலே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டான்சில் கிட்ட கொண்டே போகாமல் வாய்க்குள்ளேயே சில்னஸ்லாம் போனதுக்கப்புறம் ஸ்வாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்போயுமே ஒர்க் அவுட் ஆச்சு, சளி பிடிக்காமல் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து இந்த வாட்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 2 டேஸ்க்கு எதுவுமே பண்ணல, எதுவுமே ஆகலை அவனுக்கு. ஆக்சுவலி சரி இது வந்து நல்லா ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ மகிழ் குட்டிக்கு வந்து காட்டன் கேண்டி அண்ட் தென் ஒரு வெனிலா, ஒரு சாக்லேட், இது 3 மட்டும் வாங்கியிருந்தோம். வீட்டில் வேறு யாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா. எல்லாருக்குமே வந்து டயபிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால யாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ எங்கள் 3 பேருக்கு மட்டும் 3 பாக்ஸ். ஆக்சுவலி இதில் வந்து பாதி சாப்பிட்டுட்டு பாதி எடுத்து வச்சிடணுன்ற பிளானில் இருந்தோம். பட் ஐஸ்கிரீம் சாப்பிட இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பா ஃபுல்லாக முடிச்சிட்டோம். யூஸ்வலி இதுக்கு தான் கம்மியாக வாங்கணுங்கிறது. இல்லை இந்த மாதிரியெல்லாம் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல. ஆக்சுவலி வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் பெரிய பிரச்சனையே. வாயை கண்ட்ரோல் பண்ணோன்னா டயட் இருக்கிறது ரொம்ப ஈஸி. பட் நம்ம அந்த கேட்டகரியே இல்லை. சாப்பாடை பார்த்துட்டோன்னா ரொம்ப கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் ஸ்டில் மகிழ் குட்டிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஆக்சுவலி ஐஸ்கிரீம். இந்த சம்மரில் ஆக்சுவலி மகளுக்கு வந்து ரொம்ப ஐஸ்கிரீம்ஸ் நாங்கள் கொடுக்கவே இல்லை. ஒரு 2-3 வாட்டி தான் ஐஸ்கிரீமே சாப்பிட்ருப்பாங்க சம்மரில். ஸோ அதனால் இப்போது அப்பப்போ எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ஒரு வாட்டி ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே வர்ற கான்சிக்வன்சஸையும் சேர்த்து சமாளிச்சிட்ருக்கோம். பயங்கர என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். ஆக்சுவலி த இயர் பிஃபோர், அதாவது இந்த முடிஞ்ச வெக்கேஷனுக்கும் வெக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் வந்து வீட்லேயே குல்ஃபி, பாப்சிக்கல்ஸ் எல்லாமே வீட்டிலே பண்ணிடுவேன். அண்ட் டெய்லியும் ஒரு பாப்சிக்கல் வந்து சாப்பிடுவோம் வீட்டில் செஞ்சதே. நெய்பர் கிட்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்குமே ஐஸ்கிரீம் கொடுத்துருக்கேன் நான். அவங்களுமே சாப்பிட்டு நல்லாயிருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் நாங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம் சம்மரை. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டப் வச்சு டப்பில் குளிக்கிறது. மகளுக்கு வந்து வெக்கேஷன்னா எப்பயுமே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். பட் இந்த வெக்கேஷன் வந்து எங்களுக்கு அப்படி இல்லை. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் இந்த வெக்கேஷன் வந்து நாங்கள் க்ராஸ் பண்ணி வந்தோம். பிகாஸ் மகளுக்கு வந்து அடினாய்ட் டான்சில் சர்ஜரி நடந்துருந்துச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் க்ராஸ் பண்ணி இந்த வெக்கேஷன் வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. வெக்கேஷன் எப்படியோ ஒரு வழியாக முடிச்சுட்டு நல்லபடியாக ஸ்கூலுக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எல்லாமே நல்லபடியாக ஓரளவுக்கு வந்துருச்சு. பட் இந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அந்த தண்ணியில் குளித்து என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணுறதும் மிஸ் ஆகிடுச்சு இந்த வெக்கேஷனில். சரி எல்லாத்துக்கும் சேர்த்து அடுத்த வெக்கேஷன் நல்லா இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபன் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருந்தோம். டைம் வந்து அரவுண்ட் 6 ஆயிடுச்சு. 5:30க்கு மகளோட கிளாஸ் முடியும். ஸோ 5:30 to அரவுண்ட் 6 o'clock வந்து நாங்கள் ஃபன் பண்ணிவிட்டு இது சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அகெயின் இந்த பிளிஸ்டர் காமிச்சிட்ருக்காங்க. பிளிஸ்டர்னால் இந்த கொப்பளத்தை தான் வந்து நம்ம பிளிஸ்டர்னு சொல்லுவோம். அந்த கொப்பளத்துக்குள்ளே ஒரு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். நம்மளோட பாடியே எங்கே சூடு பட்டாலும் நமக்கு வந்து இந்த கொப்பளை மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும்ல. ஸோ அது எதுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்குள்ளேயே ஒரு வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் வந்து அந்த ஸ்கின்னை வந்து ஹீல் பண்ணும். அந்த எந்த லேயர் வந்து சூடு பட்டுச்சோ அந்த ஸ்கின்னை கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணும். அதுக்கு தான் நம்மளுக்கு அந்த பிளிஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் அந்த ஸ்கின் ஹீல் ஆனாலும் அந்த பிளிஸ்டர் வந்து தானாகவே பிரேக் ஆகி அந்த வாட்டர் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் வந்து அதோட பாடியோட மெக்கானிசம். ஸோ அதனால் மகள் குட்டி வந்து எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி என்ன நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அனிமல்ஸ் அரவுண்ட் அஸ்ல ஒரு 2 பேஜ் நடத்தியிருந்தாங்க மேம். இதை சொல்லி கொடுத்தாங்களா?
கேங்கரு lamb. கொஞ்சம் கிட்டவா. இது மேட்ச் பண்ணுமாமா. மேட்ச் பண்ணணுமாமா. இது ரீட் பண்ண சொல்லி கொடுத்தாங்களா? இந்த ரீட் பண்ண கான்செப்ட் க்ரூஸ். அப்பனா லெசன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். Different kinds of animals around us. சூரியனுக்கு என்ன வரும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். கரெக்டா கண்டுபிடிச்சு. இருங்கம்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சரி, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன வரும்னு. நீங்க சொல்லிப்போம். நீ சொல்லு. சூரியன். இதுல எது மெய் எழுத்து? நீ சொல்லு எது மெய் எழுத்து. நீங்க என்னென்ன சொல்லிருங்க. ஓகே, எங்களுக்கு சொல்லிருங்க. அப்புறம் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். ஓகேவா? எல்லாரும் சொல்லிட்டீங்களா? இப்ப நாங்க சொல்றேன். என்னது? கரும்பு. கரும்பா இப்ப படிச்சிட்டு இருக்கோம்? இல்ல, என்ன படிச்சிட்டு இருக்கோம்? சூரியன். என்ன வருது மெய் எழுத்து? இன். 2 சுழியின் வருமா 3 சுழியின் வருமா சூரியனுக்கு? இங்கி பிங்கி வேண்டாம். சூரியனுக்கு 2 சுழியின்னா 3 சுழியின்னா. இன் காட்டுறேன், இங்க பார்த்து சொல்லு. 2 சுழியின்னா 3 சுழியின்னா சூரியனுக்கு? 3 சுழி. தப்பு. 2 சுழிப்பா. 2 சுழியின். ஓகேவா? ஆக்சுவலி நாங்கள் வந்து 6 அரௌண்ட் படிக்க ஆரம்பித்தோம். இப்போ அரௌண்ட் 7 o'clock ஆகுது. பட் இதுக்குள்ளேயே வந்து ஒரு 2-3 பிரேக்ஸ் எடுத்தாச்சு. தமிழில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸாம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, அன்றைக்கிங்க ஃப்ரீயாக விட வேண்டாம். ஒரு 10 minutes வந்து தமிழ் கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் தனியாக பிரிக்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தெரியுதா அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அது இன்னும் வந்து அவங்களுக்கு மெய்யெழுத்தெல்லாம் ஃபுல்லாக முடிக்கல அப்படிங்கிறதுனால அவ்வளோ தெரியாது. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் 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 எப்படி பிரிக்கணும் அப்படிங்க. இப்போ கரும்பு அப்படின்னா அவன் வந்து எப்படி படிப்பானா கு ரு அப்படி படிப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து க ரு இம்பு அது பிரிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது தான் நான் வந்து மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து நிஜமாகவே தெரியல தமிழ் வந்து எப்படி லெட்டர்ஸே இன்னும் படிக்காமல் எப்படி மெய்யெழுத்து கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எழுதியிருந்தாங்கன்னா பார்த்து கண்டுபிடிச்சி அது வந்து மெய்யெழுத்துன்னு சர்க்கிள் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் இப்போ இவங்களுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸே இவங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கும் போது வெறும் பிக்சர் மட்டும் கொடுத்துட்டு அதில் என்ன மெய்யெழுத்து வருமோ அதை சர்க்கிள் பண்ண அப்படின்ட்டு 2-3 மெய்யெழுத்தை மட்டும் கீழே ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்து இவங்க ஃபஸ்ட்டு அந்த லெட்டர்ஸை பிரிக்க தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அன்றைக்கி கான்சென்ட்ரேட் பண்ணேன். ப்ளஸ் அனிமல்ஸ் அரவுண்டர்ஸ் வந்து இவிஎஸில் டீச் பண்ணிட்டாங்க மேம். ஸோ அந்த 2 பேஜையும் அதில் ரீட் பண்ண வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு வாட்டி அவனை சொல்லிவிட்டு நானும் ஒரு வாட்டி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேர்டனே ஆகாது. நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறதே தான், எக்ஸாம் அன்னைக்கு படிக்க வச்சு எழுத வச்சோம் அப்படின்னா கஷ்டம். அது அன்னன்னைக்கு 2 பேஜாக கொண்டு போகும்போது ரொம்ப ஈஸி. 1/2 hour படித்தாங்கனாலே போதும். ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour, படிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour. இந்த 1 hour மோர் தென் இனஃப். இந்த 1 hour நாங்கள் வந்து எப்போயுமே படிக்க மாட்டோம். 10 to 15 minutes தான் படிப்போம் எக்ஸ்ட்ராவாக. அண்ட் தென் மற்றது ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 minutes பண்ணுவோம். இப்படி தான் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். வீக்கெண்டில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் படிப்போம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ரீ மிட் டேர்முக்கு ஹோலாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அலாங் வித் மகிழோட ரிப்போர்ட்டோட எப்படி வந்துட்டு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, எதில் மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கு, எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், உங்கள் கிட்ஸ்க்கு வந்து எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவாக ஃபுல்லாகவே லாங் வீடியோவாக போடுறேன். அண்ட் தென் படித்து முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு மகிழ்குட்டி வந்து விளையாட போயிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் கீழே நெய்பர் கிட்டோட விளையாடுவாங்க, இல்லாட்டி அவங்க அப்பாயோட போய் விளையாடுவாங்க. ஸோ அவனை வந்து கீழே அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் வேலையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த வேலைக்கு கிச்சனுக்கு வந்துட்டேன். பாத்திரம் நிறைய இருந்துச்சு, அதில் கழுவி முடிச்சுட்டு இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப நாளாக லிஸ்ட்டில் வந்து பெண்டிங் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வச்சா அந்த பொருள் அங்கே இருக்குன்றதே நான் மறந்துடுவேன். பல நாள் கழித்து எதையாவது எடுக்க போய் இதில் எதையாவது க்ளீன் பண்ண போய் தான் இந்த பொருள் வந்து கண்ணில் படும். இது நம்ம எப்போ வச்சோம், இந்த ஒரு ஐட்டம் இருக்குன்றதே நம்மளுக்கு மறந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். சரி அதெல்லாம் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்து வாஷ் பண்ணி நான் அந்த வாட்டி இதை கவர்க்குள்ளே போட்டு செட்டில் பண்ணி வச்சிட போகிறேன். பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சாச்சு ஒரு வழியாக. டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே எடுத்து மேலே வச்சுக்குவேன். எப்பயும் ஸ்கூல்
போகிற டைமில் வந்து போட்டு கிளறி எடுத்துகிட்டு இருக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே மகளோட டிஃபன் பாக்ஸஸ்லாம் வச்சுருப்பேன். பட் வந்து நான் நினச்சேன் அந்த பிளிஸ்டர் வந்து நெக்ஸ்ட் டேக்குள்ளே உடஞ்சிரும் நைட்டு தூங்கி எழுந்திரிக்கும் போதே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடலான்னு நினச்சேன். பட் வந்து ஃப்ரைடே மகள் குட்டிக்கு வந்து லீவ் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வேலையாக கொண்டே போட்டேன்னு கிச்சனில் வேலை செஞ்சு வந்தேன். எனக்கு வந்து போனி டெய்லோடையோ இல்லை வந்துட்டு தலை பின்னலோடு இருந்தால் கூட என்னால் ஃப்ரீ ஹேரோடையோ பின்னலோடையோலாம் வேலை செய்ய முடியாது. கொண்டை போட்டால் தான் எனக்கு வந்து செட் ஆகும். அது வந்து ஓல்டு மெத்தடாக கூட இருக்கலாம். பட் எனக்கு வந்து கொண்டை போட்டால் தான் என்னால் வேலை செய்ய முடியும். அண்டு சென்னையில் வேர்க்கிற வேர்வைக்கு கொண்டை போடலை தான் ஆச்சரியம். நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க? ஃப்ரீ ஹேரோடு இருந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கிச்சன் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு வைப் பண்ணி தான் விட்டேன். நான் வந்து ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணல. வினிகர் யூஸ் பண்ணி எப்பயுமே வந்து அடுப்பெல்லாம் கிளியர் பண்ணி வைப்பேன் எவ்ரிடே நைட்டு. எதுவுமே பண்ணல எக்ஸாம் டைமில். ஜஸ்ட்டு தண்ணி தொட்டு ஸ்பாஞ்சை அப்படியே வந்து வைப் பண்ணி விட்டுட்டு போய்டுறது. அடுத்த நாள் திருப்பி குக் பண்ணுறது, ஜஸ்ட்டு தண்ணி தொட்டு வைப் பண்ணுறது, இப்படியே நான் பண்ணிகிட்ருந்தேன் அந்த 3-4 டேஸ். தேர்ஸ்டேவோட எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஓகே டன். குழந்தைங்களுக்கு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுதோ அதை விட ஒரு 10 மடங்கு எவ்ரி பேரண்ட்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். அதுவும் கூட உட்கார வச்சு படின்னு கத்துற ஒவ்வொரு அம்மாங்களுக்கும் வந்து அப்பாடி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக அப்படின்ற ஃபீலிங் தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்தது அன்றைக்கி. பட் எனக்கு வந்து மைண்டுக்குள்ளேயே நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இன்னுமே கூட இந்த ஸ்ட்ரெயின் கூட இல்லாமல் படிக்க வைக்கிறது எப்படி. அதாவது எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து படிக்கவே இல்லை, சும்மாவே இப்போ எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னாலுமே எல்லாமே கரெக்டாக எழுதிட்டு வரணும். அந்த மாதிரி எப்படி ஈஸியாக ட்ரெயின் பண்ணுறது, ப்ரெஷர் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இந்த வாட்டி வந்து உண்மையாலுமே எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா தமிழ் படிக்கும்போது மகளுக்கு வந்து நிஜமாகவே ஸ்ட்ரெஸ் ஆச்சு. லைக் என்னென்னா அவனுக்கு லெட்டர்ஸ் தெரியல, அதுதான் பிரச்சனை. அது வந்து ஸ்கூலில் ஆல்ஃபபெட் சொல்லி தரல இன்னும் உயிர்மெய் எழுத்தலாம். ஸோ அது ஸ்ட்ரெஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் அதை வந்து கொஞ்சம் ஈஸியாக படிக்க வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்கள் கிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போதே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக ஃபஸ்ட் எக்ஸாம்க்கே அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னோட இந்த ஸ்டவ்வில் இந்த பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க முடியாது. ஆக்சுவலி எல்லா எவர் சில்வர் ஸ்டவ்லேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ்லேயும் இந்த பர்டிகுலர் பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா நம்ம பாத்திரம் விளக்குற மாதிரியே விளக்கிட்டு திருப்பியும் வச்சுக்கலாம் பர்னரை சுற்றி. பட் இந்த அடுப்பில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை. இதில் வந்து 2 நெகட்டிவ் தான் இருக்குது. அது ரெண்டுத்தையும் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னென்னா இந்த பிளேட் ஒன்று எடுக்க முடியாது, இன்னொன்று வந்து சிம் கிடையாது. சிம் வந்து இருக்குது, பட் வந்து ரொம்ப ஃப்ளேம் அதுவுமே ஹையாக தான் இருக்கும். ஸோ அதனால் வறுவல்லாம் பண்ணணும், ஏதாவது ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பண்ணணும். இண்டாலியம் கடாயில் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சோனாலே நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். பட் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி ஆன் பண்ணி அப்படி தான் ரோஸ்ட் பண்ண முடியும். ஒரேடியாக வச்சோம் அப்படின்னா அது வந்து அடி பிடிச்சிக்கும், இல்லை கருகிரும், ஏதாவது ஒன்று ஆகிடும். ஸோ அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த 2 நெகட்டிவ் தவிர இந்த ஸ்டவ் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் இடம் வந்து ஸ்லிம்மாக இருக்கிறதுனால இடம் கம்மியாக பிடிக்கும். அண்ட் தென் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன, செல்ஃப் இக்னிஷன். ஸோ அதனால் எனக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா எங்களோட ஸ்லாப் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஹைட்டு. ஓனர் வந்து ஏன் இவ்வளோ ஹைட்டாக கட்டினாங்கன்னு தெரில, பட் கிச்சன் ஸ்லாப் வந்து ரொம்ப ஹைட். இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டவ் பார்த்திங்கன்னா எல்லாமே அடியில் வந்து ஸ்பேஸ் ரொம்ப நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அது இன்னுமே ஹைட்டாக இருக்கும். அதனால தான் கிளாஸ் டாப் போனது. கிளாஸ் டாப்னால் கொஞ்சம் தனிவாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஹையாக இருக்காது. இதுக்கே ஆல்ரெடி தோள்பட்டையே வலிக்கும் நம்ம குக்கரில் வந்து பெரிய குக்கர்லலாம் வச்சு பிரியாணி கிண்டும் போது. ஸோ அதனால் இதுதான் பெட்டராக இருக்கும் இந்த வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கின ஸ்டவ் தான் இது. ஸோ இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ண முடியாதது பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டு. பட் ஸ்டில் எப்படியோ வந்து சமாளிச்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சபீனா போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அந்த மைக்ரோஃபைபர் ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, ஸோ காலாவோடது, அதை வச்சு வைப் பண்ணிடுறது. இப்படி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். க்ளீனிங்க்கு வினிகரோட பாட்டிலேயே கொஞ்சம் லெமன் சால்ட், இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். லெமன் சால்ட் அண்ட் தென் டிஷ் வாஷிங் லிக்விட், இது 2 மட்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிப்பேன். டைம் அரௌண்ட் 8 PM ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏர்லி ஸ்லீப். நாங்கள் வந்து ஏர்லி டு பெட் தான். 8 மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிட்டோம்னா தான் 8-8:30 வரைக்குமே முடிஞ்சால் 7:30க்கெலாம் பெட்டுக்கு போயிடுவோம். கொஞ்சம் நேரம் அவன் விளையாடிட்டு தான் தூங்குவோம். யூஸ்வலாக நீங்கள் பாருங்களேன், குதிக்கிறதுன்னு ஆடுறதுன்னு ஓடுறதுன்னு. அதுவும் மகிழும் அவங்க அப்பாவும் விளையாடுறத பார்த்தா நமக்கு வந்து ஹார்ட் பீட், அதாவது ஹார்ட் வெளியில் வந்துட்டு உள்ளே போகும். உங்கள் வீட்டில் எப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் எங்களோட தேர்ஸ்டே இப்படி தான் முடிஞ்சது. ஃப்ரைடே நாங்கள் லீவ் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பை, see you.